கொண்டு வந்து வீட்டில் என்ன கொடுத்துட்டு போனார். நினச்சி நான் பார்த்தேன், குப்பையும் தூசியும் செத்து நாயிலும் கேரளம் வாழ்ந்த மனுஷனை ஆண்டவர் எப்படி ஓய்த்தினார் பார்த்தீங்களா? இதுதான் கடவுளுடைய கிருபை. நிறைய பேர் அதை அறியலை. உலகத்தில் எவ்வளோ மனுஷன் நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன் எவ்வளோ ஓடுறான். இன்றைக்கி கர்த்தர் பாருங்கள், ராஜாக்களும் ஆசனாக்களின் வார்த்தையின்படி இன்னைக்கு காலையில் இன்னைக்கு நம்முடைய சபாநேர் பிரபாகர் ஜேசிடி பிரபாகரோட அப்பா என்னோட தம்பி தான் வாங்கியிருக்கார் காலில். நான் போகலை. ஏன் போகலைன்னா இங்கே வரணும். நான் அந்த தம்பி ஒரு அடிக்கடி என்னை பார்த்து என்னை கேட்பார். அன்னைக்கு வீடு தேடி வந்துட்டார். இதுக்காக ட்ரை பண்ணி வந்தோம். பிரபாகரன் எப்போவும் பார்க்கலாம், ஆண்டவர் எப்பவும் பார்க்க முடியுமா? காத்திருந்தால் தான் பார்க்க முடியும். காத்திருந்தால் தான் பார்க்க முடியும். ஆண்டு சமூகத்துக்கு காத்திருக்கணும். பிரபாகரன் பார்க்க அந்த அவர் ஏர்போர்ட் ஆஃபீஸர் அவர் எனக்கு கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி காலைல 8 மணிக்கு வீட்டில் பார்த்தா தான் நல்லா கொஞ்சம் பேச முடியுங்கிறதுக்கு என்னை கூப்பிட்டார். போக முடியல. காரணம் கேட்டால் ஒரு வாழ்க்கை தான். ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, யாரும் ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. வாழ்கிற வாழ்க்கை நினச்சி பார்க்கணும். ஒன்றுமே கிடையாது வாழ்ந்தோம். ஒன்றுமே லாய்க்கெல்லாம் வாழ்ந்தோம். சாப்பாட்டுக்கே வெளியெல்லாம் வாழ்ந்தோம். யாராவது இட்லி கொடுத்தானா வாங்கி பாக்கெட்டில் வச்சு சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட கஷ்டத்தில் வாழ்ந்தோம். வேதனை தரித்திரம், அப்படி ஒரு தரித்திரம். ஆனால் எப்படி வாழ்ந்தோம் எப்படி வளர்ந்தோம்னு சொல்லி நினைக்கி பார்க்கும்போது கடவுளை இப்படி உயர்த்திருக்கான்னு சொன்னால் நினச்சே பார்க்க முடியல. இப்படி நினச்சே பார்க்க முடியல. இன்றைக்கி 3 ஸ்கூல் வச்சுருக்கோம். ஒரு ஸ்கூல் 4000 பிள்ளைய பிடிக்கிறாங்க. டேனியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னையில். டிஎஸ் பட்டம்டி, டிஎஸ் பெருங்காயம், டிஎஸ் மசாலா, சோப்பு, 5 பெட்ரோல் பங்கு. ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்காரு. ஒன்றுமே இல்லை வாழ்ந்த தரத்தில் உள்ள மனுஷனுக்கு உன்னை ராஜாக்களும் அதாவது ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு பொண்ணு போக போவார். எலியேசர் போவார். எலியேசர் போகும்போது ஆபிரகாம் விக்கிரத்திலிருந்து அழைக்கப்பட்ட மனுஷன். விக்கிரத்திலிருந்து அழைக்கப்பட்ட மனுஷன். அழைச்சது மாத்திரமல்ல, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் சிநேகிதனாக ஆனது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தார். ஆபிரகாம் முகமுகமாக ஆண்டுகிட்ட பேசினார். ஒவ்வொரு நாட்களும் ஆண்டு முகமுகமாக பேசினார். பேசினதுனால அவனுடைய தகப்பன தேராகு ஒரு விக்கிரத்தை செய்தி வியாபாரம் பண்ண மனுஷன். விக்கிரத்தை செய்தி விளையாடும்போது ஆபிரகாம் அந்த விக்கிரத்தை எடுத்து விளையாடி இருக்கலாம், உடச்சி போட்டிருக்கலாம், அடி வாங்கியிருக்கலாம். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த அந்த மனுஷனை தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அதையும் 12ஆம் தேதியை வாசிக்கும் போது, உன் தேசத்தை வனத்தை விட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்திற்கு வா, நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து பலுகு பருகுவேன்னு சொன்னது மாத்திரமல்ல, ஆபிரகாம் ஒரு வார்த்தை கொடுத்தார். நான் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு அப்படி சொன்னார். நீங்கள் அப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்கள், மகனுக்கு பெண்ணு பார்க்க போகும்போது எவ்வளோ கண்டிஷன் போடுறாரு, எவ்வளோ விதமான காரியங்கள் போகாரு, எவ்வளோ விதமான காரியம் போகிற பாருங்கள். அந்த எலீசர் போய் சாட்சி கொடுக்காம பார்த்தீங்கன்னா வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 24:35 வாசிக்கும் போது, என் எஜமான் செல்வ சீமானாக இருக்காருங்க, சாட்சி கொடுக்கான். நான் முந்தின நாள் திருநெல்வேலியில் இருந்தேன். ஒரு பஞ்சாயத்துக்கு எங்கே நடக்குது? போலீஸ் ஸ்டேஷன் நடக்குது பஞ்சாயத்து. அதுக்கு முந்தின நாள் திருமணம் நடக்க வேண்டியது. திருமணம் நின்று போச்சுது. ஏன் நின்று போச்சுன்னு சொன்னால், பெண்ணு மாப்பிள்ளையும் டெலிஃபோனில் அதிகமாக பேசியிருக்காங்க. ஃபோன்லேயே கருத்து வேறு தகராயிடுச்சு. ஃபோன்லே இன்றைக்கி குடும்பமே டெலிஃபோன்லேயே நடத்திடுறாங்க. திருமணம் பண்ணுறாங்களோ பண்ணலையோ ஃபோன்லேயே எல்லா காரியத்தையும் பேசி முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு ஜவுளி கடையில் வந்து துணி எடுக்க போகும்போது ஒரு சின்ன பிரச்சனையில் தகராறு ஆயிடுச்சு. பையன் கூட பிறந்து 3 சகோதரிகள். அவங்க சொல்கிறாங்க, உன் திருமணத்தை நடக்கா நீ பாரு, நிறுத்தி காட்டுற மாதிரி நீ பாரு. நிறுத்திட்டாங்க. கிறிஸ்தவ கல்யாணம் தான். மற்றவெல்லாம் பயப்படுறான், கடவுளுக்கு பயப்படுறான், அவன் தெய்வத்துக்கு பயப்படுறான். ஏன் பயப்படுறான்னா, நமக்கு தெய்வம் வந்து தண்டிச்சிரும் பயப்படுறான். இவன் இந்த நாய்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. ஏன் அறிவு கிடையாது? மன்னிச்சு திருமணம் வந்து கிறிஸ்தவ கல்யாணம் 95% கோர்ட்டில் டைவர்ஸ் ஆகும். யார் கல்யாணம்? கிறிஸ்தவ கல்யாணம் தான்.
மற்ற எல்லாம் ஒழுங்காக நடக்கு. காரணம் கேட்டால் கடவுள் பக்கத்தில் சமூகத்தில் காத்து இருக்கிறது இல்லை, சமூகத்தில் காத்துறது ஜெபம் பண்ணுறது இல்லை. ஒரு மாப்பிள்ளையை கொடுக்கும்போது இந்த மாப்பிள்ளை நமக்கு தகுதியாக இருப்பாங்க, நான் குடும்பத்துக்கு மகிமையாக இருக்குமா, அந்த மாப்பிள்ளை கடவுளுக்கு பிரியமான மனுஷனாக இருப்பானான்னு யாரும் பார்க்குறது இல்லை, யாரும் பார்க்குறது இல்லை. சும்மா ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு நினச்சி தான் வாழ்கிறாங்க ஒழிய, அந்த திருமணத்துக்கு 25 லட்சம் செலவழிச்சிட்டாங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு 25 லட்சம். அந்த 25 லட்சத்தை பணத்தை திருப்பி கிட்ட தான் தகராறு, ஸ்டேஷன்லேயே தகராறு. அதுவும் கிட்டத்தட்ட கடைசி தகராறு முடிஞ்சு 10 லட்சமும் கொடுத்துருக்காங்க. 10 லட்சம் வாங்கிட்டாங்க பணத்தை. வாழ்க்கை பாருங்கள், இது வாழ்க்கை இல்லை. இது வாழ்க்கையில் சாபகரமான வாழ்க்கை, சாபகரமான வாழ்க்கை. ஈசாக்கு தன் மனைவியை திருமணம் பண்ணும்போது 40 வருஷம், 40 வயசு ஈசாக்கு. குழந்தை பெற்றெடுக்கும்போது 20 வருஷம், 60 வயசு தான் குழந்தை பெற்றெடுக்கார், 8 குழந்தை. சமுதிர காத்திருந்து ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணுறது மாத்திரம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது ஏன் 24, 63 வாசிக்கும் போது ஈசாக்கு தியானம் பண்ணக்கூடிய மனிதனாக இருந்தான். ஆண்டு சொல்ல தியானம் கூட ஏன் தியானம் பண்ணா, தாய் இறந்து போயிட்டாங்க, சாராள் இறந்து போயிட்டாங்க. ஆபிரகாமும் சாராளுக்கும் 10 வயசு வித்தியாசம். சாராள் இறக்கும்போது 127 வயசு, ஆபிரகாம் 139 வயசு. அப்போ 10 வயசு தான் வித்தியாசம். சாராள் இறந்துட்டாங்க. நான் தகப்பன் விசுவாசிகளின் தகப்பனாக இருந்தார். அவருக்கு ஒரு மகிமையான மருமகள் வேணும், ஒரு தாயை போல் தகப்பனை போல் நேசிக்கக்கூடிய மருமகள் வேணும்னு சொல்லி தியானமுடைய மனிதனாக இருந்தான். தியானம் பண்ணி எழும்பி வரும்போது தூரத்தில் பார்க்கும்போது ரிபேக்காள் வந்துக்கிட்டு இருக்கா, எலியேசர் கூட்டி வந்துக்கிட்டு இருக்கான், ஒட்டகத்தில் கூட்டி வந்துக்கிட்டு இருக்கான். ரிபேக்காள் வரும்போது தூரத்தில் சாராள் ஈசாக்கை பார்க்கறது யாருன்னு கேட்கா. அவன் எஜமான்னு சொன்ன உடனே கீழே இறங்கி முக்காட்டிட்டு கொண்டான்னு விதத்தில் வாசிக்கிறோம். எவ்வளோ பணிவு, எவ்வளோ இன்றைக்கி எவ்வளோமான காரியம். இன்றைக்கி மனுஷன் எதை நினைக்கிறதில்லை, எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், எப்படி வேணாலும் வாழலாம். அது வாழ்க்கை நினச்சிக்கிறது, வாழ்க்கை இல்லை, அது வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை தான். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம் தான். வேதத்தில் வாசிக்கும்ல, சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மீதியால் 80 வருஷம் வாழ்ந்தாலும் பாடும் வேதனைன்னு தான் சரி வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நேற்று ராத்திரி ஒரு மகளே எனக்கு ஃபோன் பண்ணி ஒரே அழுக. 3 பிள்ளைகள், குறைஞ்ச வயசு. 3வது குழந்தை வயத்தில் இருக்கும்போது புருஷன் இறந்துட்டான். அவன் மிஷினரி. அந்த குழந்தைக்கோட ஃபீஸ் கட்டணும், இடத்துல ஸ்கூலுக்கு போக முடியாது. இவளுக்கும் ரொம்ப வயசாகலை, வாலிப வயசு. ஆனால் கடவுள் பிரியமான மனுஷன், கடவுளோட வாழக்கூடிய பிள்ளை, கடவுள் சாட்சியுள்ள பிள்ளை. ஏங்கி எழுதா, ஏங்கி ஏன் என் வாழ்க்கையில் சோதனை, ஏன் என் வாழ்க்கையில் கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் கண்ணீர், நான் யாருக்கு என்ன தப்பு பண்ணேன், ஏன் கஷ்டம்னு சொல்லி அந்த மகள் ஏங்கி அழுத பார்க்கும்போது நான் யார்கிட்டையும் போய் காசு கேட்க முடியாது. காசு கேட்டேன் தப்பாக பார்ப்பாங்க, தவறாக பார்ப்பாங்க. என்ன ஏன் செய்யணும்னு சொல்லி அழுதா. நினச்சி நான் பார்த்தேன். நினச்சி பார்க்கும்போது ஒன்றுமே செய்ய முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. நினச்சி பார்த்த ஆண்டவரே, ஏன் இந்த வேதனையான வாழ்க்கை, ஏன் இந்த கஷ்டமான வாழ்க்கை, உலகம் என்ன அந்த மகள் என்ன தப்பு பண்ணா. ஆனால் நினச்சி பார்க்கும்போது யோவான் 9:10 வாசிக்கும் போது பிறவி குருடன் ஆண்டுட்டு கொண்டு வராங்க. பிறவி குருடன் கொண்டு வந்து இவன் குருடனாக பிறந்துட்டான், இது யார் செஞ்ச பாவம்னு எல்லாரும் கேட்காங்க. எல்லாரும் கேட்ட ஆண்டு சொல்கிறாரு, இது இவன் செய்த பாவம் இல்லை, முன்னோடி செய்த பாவம் இல்லை, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படிக்காய் இப்படி பிறந்தான் ஆண்டு சொல்கிறாரு. அதான் என் மனசில் வந்துச்சு. எத்தனையோ குடும்பங்களில் கஷ்டம், எத்தனையோ குடும்ப கண்ணீர். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 10:15 வாசிக்கும் போது ஏழையின் வறுமை அவளை கலங்க பண்ணும். ஏழை வறுமை கலங்க பண்ணும். இந்த ஏழைகள் படுற கஷ்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலக்கங்களாக இருக்கும், வேதனை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். நான் ஏழையாக வாழ்ந்த மனுஷன், அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். அந்த கஷ்டம், இந்த கஷ்டம்னா எப்படி ஏழையாக வாழ்ந்த எப்படி கஷ்டம்னு எனக்கு தெரியும். நான் சிறுவையனாக இருக்கும்போது
நாங்கள் 4 பிரதர்ஸு. ஒரு அக்கா ஸ்ரீலங்காலே இறந்து போச்சு. நாங்கள் 4 தான், தம்பி மாதிரி தான். அண்ணன் நான் தம்பி 4 பேர் தான். 2 அண்ணன் வேலைக்கு போகிறாங்க. ஒரு அண்ணன் கிணறு விட்டுற வேலைக்கு போகிறாரு. ஒரு அண்ணன் வண்டி ஓட்டுற வேலைக்கு போகிறாரு. நானே தம்பி படிச்சுட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன் 1966 65 அந்த வருஷத்தில் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் சாப்பாடு வேணும். சாப்பாடு இல்லை. அந்த தாய் மரியாள் தண்ணி விட்டு ஈடுபடாத நல்லவங்க வாழ்க்கையை தெரிந்து விட தாய். வேதத்தில் வாசியம் இல்லை, லூக்கா 10 கடைசி வாசிக்கும் போது மரியாள் தண்ணி விட்டு ஈடுபடாத நல்லவங்கை தெரிந்து கொண்ட தாய். என்னை கூப்பிட்டு, எங்கள் அம்மா கூப்பிட்டு, தம்பி நம்ம ஊரில் இன்றைக்கி பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் நடக்குது. நல்லசாமி ஐயா வீட்டில் அதே எலெக்ஷன் நிற்காங்க. ஒரு ஓட்டுக்கு 4 நாள் கொடுக்குறாங்க. ஐயாவுக்கு எனக்கு 4 நாள் 8 நாளுக்கு வாங்கிட்டு வந்து பக்கத்தில் தாமசன் கடையில் ஏதாவது வாங்கிட்டு வரியா வீட்டில் சாப்பாட்டுக்கு காலை செய்ய நினச்சாங்க. அதை காட்சி அன்றைக்கி நினைக்கேன். எவ்வளவோ வசதியாக வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவோ காரியம் வாழ்ந்தாலும் சரி, அந்த காட்சி என்ன நினச்சி நான் பார்க்கேன். வாழ்க்கையில் இன்றைக்கி அப்படி எத்தனை ஏழைகள் வாழ்கிறாங்க, எத்தனை கஷ்டப்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க. ஆனால் கடவுள் மேலே பிரியம் வைக்கிறது. நிறைய பேர் கடவுள் மேலே பாரத்தை வைக்கிறது இல்லை, கடவுளை சார்ந்து வாழ்றதில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 16:8 எடுத்து வாசிக்கும் போது தானிராஜா சொல்கிறார்ல, கர்த்தர் இவ்வளவு உண்டான வைத்திருக்கிறேன், அவர் எனது வலதுபாகத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்பட முடியலை. ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டவரை தவிர வேறு வழியே இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவரை மார்க்கம் நிறைய பேர் அறியல. சும்மா பேர் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துக்கிறாங்க. கடவுளுக்கு உங்களுக்கு சம்மந்தமே நிறைய மக்கள்கிட்ட கிடையாது. நிறைய பேர் கடவுளுக்கு சம்மந்தம் கிடையாது. ஒரு வாழ்க்கை தான். அது ஒரு வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாக வாழணும். உண்மையுள்ள மனுஷன் வேதத்தில் வாசிக்கும்போது நீதிபதிகள் 28:20 வாசிக்கும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஐஸ்வர்யத்தை தீவிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்ப முடியாது. அடுத்த பணத்தை நீ ஆசைப்பட்டு வாழணும்னு நினைச்சு சொன்னால் தப்பவே முடியாது. ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழும்போது ஆண்டு எந்த கஷ்டம் கைவிடவே மாட்டார். வேதத்தில் வாசிக்கும்போது நீதிமொழி சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது நான் இணங்கினான் இருந்தேன், முதுகையோடு ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததிக்கு அப்பத்துக்கு இறந்ததையும் காணலை. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, ஆண்டு எந்த குறையும் தர மாட்டார். அப்படித்தான் வாழணும். கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். ஆண்டு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். மகிமை செலுத்தோட வாழ்க்கணும். இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. டீச்சர்ஸ் டேன்னு செப்டம்பர் 5 கொண்டாடுறாங்க. டீச்சர்ஸ் டே. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா பிரசிடெண்ட்டாக இருந்ததுனால, நம்ம நாட்டில் பிரசிடெண்ட் வாத்தியாராக இருந்து பிரசிடெண்ட் ஆனார். ஒரு ஹையர் கிரேட் வாத்தியார், 8ஆம் கீழ் உள்ள வாத்தியாராக இருந்து ஆனார். பிரசிடெண்ட் ஆன உடனே அவர் பேத்தியை கூட்டிகிட்டு அமெரிக்கா போகிறாரு. அமெரிக்கா போயிட்டு வெள்ளை மாளிகையில் சாப்பாடு வைக்காங்க. சாப்பாடு வைக்கும்போது தங்க கரண்டி, தங்க பிளேட்டு எல்லாம் தங்கத்தில் இருக்குது. சாப்பிட உட்காரும்போது அவர் சாப்பிடலை. 2 கண்ணுக்கு தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கு, கண் அழுதுகிட்டே இருக்குது. பேத்தி கேட்கா, தாத்தா என்ன தாத்தா கண்ணில் கண்ணி வெட்டிது, தூசி விழுந்துட்டான்னு கேட்கா. அவர் சொல்கிறார், அவர் வாழ்க்கையை சொல்கிறாரு, நான் வாழ்ந்த காலத்தில் ஹையர்கிட்ட வாத்தியார், 25 தேதிக்கு மேலே சாப்பாடு வீட்டில் இருக்காது. நான் சைக்கிள் வெளியே எடுத்து விட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக கிளம்புவேன். உன் பாட்டி திறனையே கழுவிட்டு இருப்பா, கழுவிக்கிட்டே இருப்பேன். என்னம்மா கேட்பேன், என்னம்மா திறனையே கழுவிட்டு இருக்கியம்மா, நேரம் ஆச்சுன்னு சொல்லுவேன். உன் பாட்டி சொல்லுவா, ஐயா ஒரு நாளைக்கு போத்து விடுங்க ஐயா, இன்னைக்கு இலை வாங்க காசு இல்லையா, இந்த திறனை சுத்தமாக கழுவுறேன், இதில் சாப்பாட்டை வைக்கேன், நீ சாப்பிடுவேன்னு சொல்லுவா. அது காட்சியை நினச்சி பார்க்கேன். ஒன்றுமே வாழ்ந்து எனக்கு தங்க தட்டு, தங்க கரண்டி. அந்த காட்சியை பார்க்க பாட்டியே இல்லையே, அந்த காட்சியை பார்க்க பாட்டி இல்லையே. என்னை தாங்க நினைக்க முடியல, என்னை நிறைக்க முடியலம்மா, காட்சியில் பார்க்க முடியல. அது போல தரித்திரமாக வாழ்ந்து எனக்காண்டு இப்படி ஒரு கிருபை தந்திருக்காரு அப்படி சொன்னால்
ஒரு சாதாரணமான காரியம் இல்லை, சாதாரணமான காரியம் இல்லை. அவ்வளோ பெரிய கிருபை, அவ்வளோ கிருபை. நிறைய பேர் வாழ்க்கை எத்தனையோ விதமான பாடுகள், எத்தனையோ விதமான கண்ணீர்கள், எத்தனையோ கஷ்டங்கள் பார்க்கும்போது எத்தனை விதமான பாடுகள் மத்திய ஆண்டவர்களை இவ்வளவு மகிமையாக வைத்திருக்கிறார். இவ்வளவு மகிமையாக வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, செத்த நாயிலும் கேவலம் வாழ்ந்த எனக்கு ஒரு வாழ்க்கை ஆண்டு கொடுப்பார். அண்ணா ஏழையா உங்களுக்கு ஆண்டு தரமாட்டாரா? நிச்சயமாக தருவார். காரணம் கேட்டால், நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வழியாக இருக்கணும். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிபதிகள் 16 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்கு பிடிச்ச வேதத்தில் வாசிக்கிறோம். வழி கர்த்தருக்கு பிரியமாக வழியாக இருக்கா? ஒரு சாட்சியுள்ள வழியாக இருக்கா? மகிமை செலுத்தக்கூடிய வழியாக இருக்குதா? ஞான்றுக்கு வாழக்கூடிய வழியாக இருக்கா? அதைத்தான் நினைச்சு நீ பார்க்கணும். ஏதோ வாழ்ந்து மிருகம் வாழுது, எப்படியோ வளர்ந்துட்டு போகுது, அது வாழ்க்கை இல்லை. நீ கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக மனுஷனாக நீ வாழணுங்க தான் ஆண்டு விரும்புகிறார். அப்படி வாழ்ந்த அவன் வாழ்க்கை செழிக்கும், சந்தோஷம். குடும்பத்துக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, எத்தனை வேதனை இருந்தாலும் சத்துரு வெள்ளம் போல வேறு வரும்போது தேவனுடைய ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆண்டு உன்னை விட்டு விலகவும் மாட்டார், கைவிட மாட்டார். வேதத்தில் வாசியம் இல்லை. மோசடி அண்ணன் சொன்னார், நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது. மோசடி உன்னை கூட யோசுவாக்கு சொன்னார்ல, யோசுவா கலங்கி நின்னார்ல. யோசுவா ஆரோன் போயிட்டாரு, மோசையும் போயிட்டார், யாரும் இல்லையே, இந்த ஜனங்களை எப்படி நான் வழி நடத்தணும்னு சொல்லி கலங்கி நின்னார்ல. ஆண்டவர் கண்ணீர் துடைச்சது மாத்திரமல்ல, ஆண்டு சொன்ன வார்த்தையின்படி தேற்றினார் அல்லவா. நீ வாழ்கிற தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கணும் ஆண்டு விரும்புகிறார். ஏதோ வாழ்ந்தோம் வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு வயசு எனக்கு 77 வயசு, என் மனைவிக்கு 73 வயசு. ஆனால் பாருங்க, ஒவ்வொரு நாட்களும் நடத்துகிற விதத்தை பார்க்கும்போது எத்தனையோ கூட்டங்கள் பேச முடியாத கிருபை தந்தது மாத்திரமில்லை, எத்தனை குடும்பங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லி கண்ணீரை துடைக்கணும். வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான், இந்த வாழ்க்கை குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படணும், கண்ணீர் துடைக்கப்படணும். இதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். ஆண்டவர் இயேசுவே கண்ணீர் விட்டார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யோவான் 11:35 வாசிக்கும் போது மார்த்தாலும் மரியாளும் அழுத காட்சி, சுற்றி இருக்க மக்கள் யூதர்கள் அழுத காட்சி, அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே தாங்க முடியல. இயேசு லாசர் உயிரோடு எழுப்பிட்டாரு. இன்னும் அந்த மக்கள் அழுத கண்ணீரை பார்க்கும்போது இயேசுவே கண்ணீர் விட்டார்ல. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பார்த்து கண்ணீர் விடக்கூடிய நல்ல தெய்வமாக இருக்காரு, நல்ல ரட்சகராக இருக்கார். அதனால் ஆண்டவர் கைவிட்டார்னு ஒரு நாள் இன்னைக்கு யானையும் கைவிட்டதில்லை, யானை ஆண்டவர் கைவிட்டதில்லை. சில பேர் நினைக்க ஆண்டவர் என்ன கைவிட்டாரோ அப்படின்னு நினைக்கலாம். ஒரு நாள் ஆண்டு கைவிட மாட்டார். உன் வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை, வாழ்க்கை உண்மை இல்லாத வாழ்க்கை, அதனால ஆண்டு கைவிடுறாரு. நீ உண்மையாகி வாழ்வாயானா? நிறைய குடும்பத்தில் கஷ்டம் வேதனை. சில மாமியார் பிள்ளைகளை வாழ விடுறதில்லை. ஒரு கஷ்டமான சூழ்நிலை. தகப்பன் என்னை பார்த்து கண்ணீர் அழுதாரு. தன் மகளை திருமணம் பண்ணி கொடுத்து வாழ முடியல. மாமியார் இடைஞ்சல். என்ன இடைஞ்சல்னா, மகனை விடுறதில்லை. அந்த தகப்பன் அந்த மகளை கூட்டிகிட்டு வந்தாங்க என்னை பார்க்கறதுக்காக. பார்க்க கூட்டி வரும்போது கேட்டேன், என்னம்மான்னு கேட்டேன், எப்படின்னு கேட்டேன். என் மாமியார் எங்கள் பேச விடுறதில்லை ஐயான்னு கேட்டா. ஒரு 2 பிள்ளைகள் எப்படிமா பிறந்துன்னு சொன்னேன். அவங்க 2 சில நாட்கள் மாதக்கணக்கு லீவில் போயிடுவாங்க, அப்போ நாங்கள் சேர்ந்த வாழ்க்கைன்னு சொன்னான். என்னன்னு கேட்டேன். என் புருஷன் படுத்திருப்பாரு, மெசேஜ் அனுப்புவா, உன்னை பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள். இது பரிசுத்தமா? புருஷன் கூட தூங்குறது பரிசுத்தம் இல்லையா? எப்படிப்பட்ட பெண்கள் வாழ்கிறாங்க பாருங்க. பரிசுத்தை காத்துக்கொள்ளாம். என்ன வேதனை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ குடும்பங்களில் எவ்வளோ மனுஷன் தனிமையாக இருப்பது நல்ல ஏற்ற துணை ஏற்படுத்துன்னு சொல்லி ஏதேனும் ஆண்டு திருமணத்தை ஆரம்பித்தது மாத்திரமல்ல, உன் தகப்பனை தாய் விட்டு பிரிஞ்சிருந்துன்னு ஆண்டு சொன்னார். நிறைய பேர் வாழ்க்கை அதுதான். இன்னும் சில மாமியை சொல்கிற சில மருமகளும் ரொம்ப மோசமான மருமகள் இருக்காங்க. மாமியார் வீட்டுக்கு போகக்கூடாது, திருமணம் பண்ணும்போது மாமியார் இருந்தால் போகக்கூடாது, கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருந்தால் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை. ஒரு மாமியார் சொல்லி தான் அழுதாங்க. ஒரு மிஷினரியுடைய ஒய்ஃபு, 3 பையன், பெண் திருமணம் பண்ணி ரொம்ப கஷ்டம். ஜெபிக்கூடிய தாய். ஆனால் பரிபூர்ணமான காரணம் இல்லை.
சில பேர் மாய்மாலமான ஜபம் நிறைய பேர் வாழ்க்கை மாய்மாலமான ஜபங்கள் உண்டு. இத்தனை நேரம் போகிறேன், அத்தனை தான் கோயிலுக்கு போகிறேன், எப்படி போகிறேன் இப்படி போகிறேன், நான் பைபிள் வாசிக்கேன், அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன், பைபிள் படித்து நான் தான் முதல் மாற்றிப்படுறேன், பெண்கள் இன்னைக்கு நான் தான் தலைவர் சொல்லப்படுவேன். பெண்கள் நிறைய பேர் உண்டு. கோயிலில் முதல்மான இடத்துல இருக்கேன், நான் தான் ஜபத்தை நடத்துகிறேன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு புருஷன் கீழ்ப்படியதில்லை, புருஷன் கீழ்ப்படியதில்லை. கேட்டால் சொல்லுவாங்க அவன் கிடக்கான் வீட்டில். இது வார்த்தை, இது வாழ்க்கை இல்லை, ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அதை தான் ஆண்டு விரும்புகிறார். ஏதோ வளர்ந்தோம் அப்படின்னு நினச்சி வாழ முடியாது. அந்த அம்மா ரொம்ப அழுதாங்க. நான் சொன்னேன், உன் வழி தேவனுக்கு பிரியமாக இருந்தால் சத்துக்கள் எனக்கு கூட வேதத்தில் வாசியம் இல்லாமா, இன்னும் உன் வாழ்க்கையில் சில குறை இருக்கலாம் ஆண்டு கேளு, இன்னும் சில குறை இருக்கலாம் ஆண்டு கேளு. ஒரு மனுஷன் ஆண்டவர் பார்க்க ஆசைப்படுறான். லூக்கா 19 வாசிக்கும் போது ஒரு மனுஷன் ஆண்டவர் பார்க்க ஆசைப்படுறான். ஆண்டு எரிகொழுந்து எரிசிலையும் போய்கிட்டு இருக்காரு. சகினப்பட்ட மனுஷன் ஆண்டவர் பார்க்க ஆசைப்படுறான். குள்ளமான மனுஷன். அந்த மரம் எரிசிலைமில் இருக்குது. பிரதர் மோகன்சியனை மூணு தடவை கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த இடத்துக்கு. போகும்போது அந்த மரம் வந்து பயங்கரமான மரம். சகி ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு எப்படியாவது ஆண்டை பார்க்கணுன்னு ஆசைப்படுறான். தான் உள்ளத்தில் நிறைய பாவங்கள். எப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு மரத்தில் ஏறி ஒளிஞ்சுக்கிறான். ஒளிஞ்சு உடுத்து பார்க்கான். ஆண்டர் நழிய வரும்போது இந்த கர்த்தருடைய கண்கள் உலகமும் சுற்றிட்டு அவன் தெரியல. ஆண்டர் அந்த இடத்துல வந்தோடனே நின்று அவன் அண்ணாந்து பார்க்காரு. சகிவே நீ கீழே இறங்கி வா, கீழே இறங்கி வாங்காரு. அவன் பக்குன்னு ஆயிடுச்சு. அங்கே இருக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, சகை பைத்தியக்காரன் பான்னு ஆண்டு போகிறாரே, இவன் திருடனாச்சே, இப்படிப்பட்ட பாவியான மனுஷன்ட்டு போகிறாரே அப்படின்னு சொல்கிறாரு. வார்த்தை விழுந்தோன்னு அவன் சொல்கிறான், ஆண்டவருடைய நீ யார்கிட்டமாவது அநியாயம் வாங்கினா 4 திருப்பி கொடுக்கேங்க ஆண்டு சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. வேதத்தில் வாசிக்கும்ல, லூக்கா 19:10 வாசிக்கும் போது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமார் உலகத்தை வந்திருக்கார். எந்த காலம் எழுந்து போய் வாழ்கிறாயோ, உன் கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டான இயேசு மாத்திரம் தான். உலகத்தில் யாரும் கிடையாது, எந்த தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது. நல்லா தான் துட்டுருந்தா தான் வாழ்க்கை. அப்படி தான் உலகம் ஆயிடுச்சு. உன் கண்ணீரை கண்டு உனக்காக மனங்கசந்து அழக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம்தான். அதை மாத்திரம் மனசில் வச்சு வாழணும். நீ உலக யாரையும் நம்ப வேண்டாம். நாசில சுவாசமுள்ள மனுஷன் எண்ணாத எண்ணப்படுவது எம்மாத்திரம். கர்த்தர் நல்லவர். அந்த சகை வந்து இறங்கும் போது ஆண்டு சொல்றாருல, பாவத்தை அறிக்கைன்ட்டான்ல, ஆண்டவரை தவிர யாரும் உலகத்தில் உண்மை கிடையாது. ஆண்டவரை தவிர என்னையும் தான் சொல்கிறேன். நான் ஒரு திருடன் நான் வாழ்ந்துவேன், அக்கிரமக்காரன் வாழ்ந்தவன், பேசிக்களை நான் வாழ்ந்த மனுஷன், பொய் புரட்ட வாழ்ந்த மனுஷன். ஆண்டவரத்தால் மீட்கப்பட்ட பிறகு ஆண்டவர் சாட்சியாக வாழ்ந்த பிறகு தான் கொஞ்சம் பாவத்தை கொஞ்சம் பயம். நிறைய பேர் யாரும் உண்மை கிடையாது. ஆண்டவர் சொன்னார், யோவான் 8:46 வாசிக்கும் போது, என்கிட்ட பாவம் யாரும் குற்றப்படுத்த முடியும் கேட்ட ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான், வேறு யாரும் கிடையாது. அதில் எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கேன், எத்தனையோ காசுகளை திருடியிருக்கேன், திரும்ப மன்னிப்பு கேட்டு கொடுத்துருக்கேன், திருப்பி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆண்டு வெளிப்படுத்தின பிறகு பார்த்தீங்க, அப்படி வாழும்போதும் வாழ்க்கை கடவுள் பிரியமான வாழ்க்கையாக இருக்கும், சாட்சியான வாழ்க்கையாக இருக்கும், மகிமையான வாழ்க்கையாக இருக்கும். எவ்வளோ வளர்ந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், தேவனுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும், மகிமை உள்ள வாழ்க்கையாக இருக்கணும். உன் தரித்திரங்கள் மாற்றப்படும், கஷ்டங்கள் மாற்றப்படும். நீ எத்தனை வாட்டி ஜெபம் பண்ணு, வாழ்க்கை சீரெல்லாம் போச்சுன்னா ஜெபம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஒரு அடி கூட ஜெபம் போகாது, ஒரு அடி கூட ஜெபம் போகாது. சும்மா பேர தோத்துறங்கெல்லாம். ஆனால் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். யார்கிட்டையும் ஒப்புரவாகணும் உடனே. யார்கிட்ட ஒப்புரவாகணும் உடனே தான் ஆண்டவர் அதை விரும்புகிறாரு. ஏதோ வளர்ந்தோம்னு நினைக்கக்கூடாது. நீ ஒப்புரவாகி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழ்ந்தா தான் கர்த்தரை ஆசீர்வதிக்கப்பட முடியும். நம்ம எனக்கு அதிகாரத்தில் வாழலாம். சிறுபை நான் படிக்கும்போது எங்கள் ஊரில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. எங்கள் ஊருக்கு குற்றாலத்துலேருந்து இப்போ 22 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர் நடந்து போனோம், 10 கிலோமீட்டர் ட்ரெயின் ஃப்ரீ. போயிட்டு வரும்போது என் கூட படித்த தம்பிமார் காசை 20 ரூபாய் திருடிட்டேன். திருடிட்டு நான் என்ன சொன்னேன் தெரியுமா, அவனே மிரட்டிட்டேன். காசை காணலைன்னு சொன்னான். நான் சொன்னேன், இப்படி திரும்ப சொல்லிக்கிட்டதுன்னா நான் வாத்தியார்ட்ட போய் சொல்லிடுவேன்,
சார் பொய் சொல்லலாம் சார்ன்னு சொல்லி. அவன் என்ன சொன்னான், இவனை தயவுசெய்து சொல்லிடாத, என் காசு வேண்டாம், தயவுசெய்து சொல்லிடாத, என் காசு வேண்டாம். நான் திருடுன்னு இல்லாமல் அவனை மிரட்டிட்டேன். காலங்கள் வரும்போது அவன் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக வாழ்ந்தான், பெரிய அதிகாரி, கவர்மெண்ட்டு பெரிய அதிகாரி. காசு திருப்பி தேடி கொண்டு கொடுத்தேன். ஐயா காசு நான் தான் எடுத்தேன், ஐயா உன் காசு நான் தான் எடுத்தேன், மன்னிச்சிக்கோ. திருப்பி கொண்டு கொடுத்தேன். இதுதான் வாழ்க்கை. இது ஏதோ வளர்ந்தோம் வாழ்க்கை கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில் முடிஞ்ச கடவுளுக்கு சாட்சியாக வாழணும், மகிமையாக வாழணும், மகிமுள்ள வாழ்க்கை வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் ஒத்துக்கிட்டு நீ வாழ்ந்து, அது மட்டும் இல்லை வாரமுள்ள வாழ்க்கையாக வாழணும். சில பேர் வெள்ளை சட்டை போட்டால், வெள்ளை ட்ரெஸ் போட்டால் பரிசுத்தமாக நினச்சிடுவாங்கன்னு நினைக்கிது. அப்படி தப்பான காரியம். அது வாழ்க்கை திருத்தலை, அப்படி திருந்தலைன்னு சொன்னால் நீ வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. சிங்கப்பூரில் ஒரு கடையை விட்டு வெளியே வந்தால், தப்பான பொருள் கொண்டு வந்தால் ஆறு அடிச்சிடும். ஒரு அம்மா நல்ல வெள்ளைச்சேட்டை போட்டு பரிசுத்த வட்டி மாதிரியே பொருளை உள்ளே சுருட்டிட்டு வெளியே வந்துட்டாங்க. மணி அடிச்சிட்டு அவங்களை நிறுத்திட்டாங்க. திரும்பி செக் பண்ணி அந்த மாதிரி சொல்லுவாங்க, நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு போகிறாங்க. கடைசியில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஊழியர்கள், பெண் ஊழியர்கள் வந்து அவங்க செக் பண்ணால் எடுத்துட்டாங்க. அந்த அம்மா யாருன்னா பெரிய ஊழியக்கார மனைவி. எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா? ஒரு சாட்சி இல்லையே, சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழவே கூடாது. மனுஷன் அந்த வாழ்க்கையே இல்லை. கர்த்தர் உனக்கு எத்தனை பாடுகளை பட்டார், எத்தனை சிலுவையை அறையப்பட்டார், 40 39 அடிகள் அடிக்கப்பட்டார்ல. வந்த உடனே அந்த வசனத்தை தான் வாசித்தேன். நான் வசனத்தை தான் வாசித்தேன். என்ன வாசித்தேன்? முழங்கால் பிடி ஜெபித்தார், ஓங்குப்புற விழுந்து ஜெபித்தார், தரையில் விழுந்து ஜெபித்தார், கண்ணீர் சிந்தி ஜெபித்தார், வேறு சிந்தி ஜெபித்தார், ரத்தம் சிந்தி ஜெபித்தார், பலத்த சத்தத்தோடு ஜெபித்தார், வியாகுலத்தோடு ஜெபித்தார், ஊக்கத்தோடு ஜெபித்தார், தேவ சித்தத்தை தன்னை அர்ப்பணித்து ஜெபித்தார். அவர் ஜெபித்த ஜெபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேற ரத்தத்து பெருந்துல தலையில் ஓடிச்சு. இதாவே இந்த பாத்திரம் விட்டு நீங்கள் இப்படி செய்யும், அதில் உங்களுடைய சித்தத்துப்படி ஆகட்டு சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபித்தார். ஒரு காவும் பண்ணலை, ஒரு தப்பு பண்ணலை, எனக்காக அத்தனை நெடியில் அடிபட்டார். அந்த காட்சியை பார்க்கும்போது காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன், காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன், தூய திரு ரத்தமே துளிக்கும் தாயுள்ளமே, தூய திரு ரத்தமே துளிக்கும் தாயுள்ளமே, அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சோறை அடைக்கத்தக்க மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன் அன்று அழுது கண்ணீர் காட்சி எனக்கு வந்து நிலைவில். அந்த ஜனங்களுக்கு யார் விடுதலை கொடுக்குது? அறியாமல் போய்கிட்டு இருக்காங்களே, தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கானப்பா. யார் கொடுக்குது விடுதலை? பக்கத்தில் வாகக்குளம்னு ஒரு ஊர். ராக்லாண்ட் மிஷனரி 1815 இங்கிலாந்து தேசத்துக்கு வந்தார். இந்த இடத்துக்கு வந்து 3 ஏக்கர் நிலம்
2160 வாங்கியிருக்காரு. ஒரு ஆலயம் 1850 கட்டியிருக்காரு. 3 ஏக்கர் நிலம். ஒரு ஊழியக்காரனை பார்த்து இந்த வழியாக போகும்போது அந்த இடத்த போய் பார்க்க போனேன். இந்த இடத்த அங்கிருந்த குருவான் என் கையை பிடிச்சிட்டு அழுதார். எத்தனையோ லட்சம் மக்கள் நடந்து போகிறாங்க ஐயா. சமயம் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, ஒரு கோயில் இருக்குது. செருப்பு இல்லாமல் வியாகுலத்தோடு போகிறாங்க ஐயா, வியாகுலத்தோடு போகிறாங்க ஐயா. தாங்க முடியல ஐயா. இந்த மிஷினரி 92 வயசு வரைக்கும் வாழக்கூடிய மனுஷன் இங்கிலாண்டில், அந்த கிளைமேட்டில் வாழக்கூடிய மனுஷன் இங்கே வந்து 36 வயசு ரத்த வாந்தி எடுத்து செத்தாரியா, ரத்த வாந்தி எடுத்து செத்தாரியா. 3 வெள்ளி கப்பு வாங்கினார், கோல்டு மெடலிஸ்ட். அவங்க ஒரு கப்பு யூனிவர்சிட்டியில் இருக்குது, ஒரு கப்பு இங்கிலாண்டில் இருக்குது, ஒரு கப்பு எங்கள் ஆலயத்தில் இருக்குது. கம்மியாக தான் கொடுக்குற ஐயா. இந்த ஆலயத்தை கட்டினா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அவர் அழுது காட்சி நான் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே தாங்கலை. ஒரு ஆலயம் பேசனேஜ் எல்லாம் பண்ணி அவர் சொன்ன 120 அடிக்கு கோபுரத்தை கட்டி நினச்சி நான் பார்த்தேன். எத்தனை மிஷனரிகள் வேதத்தில் வாசிக்கும் இல்லை. யோவான் 12:24 வாசிக்கும் போது கோணுமே மதியானது பூமியை விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆனால் மிகுந்த பலனை கொடுக்கும். எத்தனை மிஷனரியாக தீர்க்கப்பட்டாங்க. நாங்கள் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சாமி. இந்த மிஷனரி ஒரு தடவை டாக்டர் மிஷனரி 7000 பண்ண பக்கத்தில், சிவகாசி 7000 பண்ண பக்கத்தில் கிராமத்தில் போய் சாப்பாடு கேட்காரு. கந்தையான கோலத்தில் ஒரு 7 பெண்ணு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் போய் சோறு கேட்காரு, கஞ்சி கேட்காரு. கஞ்சி கொடுக்கல. அந்த பெண்ணு சட்டெல்லாம் கிடையாது அப்போ அந்த காலத்தில். ஒரு துணியை மூடிக்கிட்டு வந்திருக்கா. ஆக்ஷன் பண்ணி சாப்பாடு கேட்காரு. அவ சொல்ல தொப்பியை கழட்டி பிடியாங்க. தொப்பியை கழட்டி கொடுத்த உடனே கம்பங்கஞ்சி, புளிச்சு போன கஞ்சி. கோழி குடித்தா செத்துப்போம், ஆடு குடித்தா செத்துப்போம். அந்த கஞ்சி கொண்டு ஊத்துறா. குடிக்க முடியல அவரால். தண்ணி கேட்காரு. வீட்டுக்காரன் வந்து அவர் அப்படியே இப்படி தள்ளிடுறான். வெள்ளைக்கார பரதேசி, இங்கே நீ வந்த. கீழே விழுறாரு. அவர் கீழே விழுந்து அடிபடுது, நெத்தி அடிபடு, ரத்தம் வருது. வீட்டை அப்படியே பார்க்காரு. வீடு தீப்பிடிச்சு எரியுது. அப்போ திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே கலெக்டர் தான். தற்செயலாக தான் கலெக்டர் வரவர் சொல்கிறாரு, ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. ஏன்னா இவர் மவுண்ட் பேட்டன் பிரபு, இவர் கல்லறை வந்து அழுதார். ஒரு கவர்னர் ஜெனரல் இந்தியாவுக்கு வர வேண்டியவர். லண்டனில் 500 ஏக்கர் நிலத்தை அவர் அடக்கம் பண்ண மனுஷனை 2 அடி நிலத்தை கொண்டு முள்ளுக்குள்ள ஒன்று பதிச்சாங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது அவன் இவ்வளோ வேதனை பார்த்தீங்களா. இன்றைக்கி அவன் இல்லைன்னா நான் சட்டை போடக்க முடியாது. வெள்ளைக்கார மிஷினரி வரலன்னா எனக்கு முடிவெட்ட தெரியாது. இன்றைக்கி வெள்ளைக்கார மிஷினில் 4 அடி 1 அடி துணியை கட்டிட்டு கோமணங்கள் இல்லாமல் தான் அலைஞ்சிருப்பான். நீ நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து, பள்ளியை கற்றுக் கொடுத்து, வாழ்க்கை வழிமுறையை கற்றுக் கொடுத்து, இப்படி தான் வாழ கற்றுக் கொடுத்த மிஷினரி. எல்லா அரசியல் தலைவருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். அது யாருக்கும் தெரியாமல் இருக்க போதில்லை. மிஷினரி இல்லைன்னா ஸ்கூல் இல்லை. எல்லோரும் எழும்பலாமா? அன்னை கொடுத்த டைம் முடிஞ்ச விஷயம். எல்லோரும் எழும்பலாமா? இல்லை, ஒரு நிமிஷம் எழுப்புங்க. நீ நினைக்கிறேன் எந்த ஊருக்காரன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான், அவங்க பசிக்க எங்களுக்கு தெரியலைன்னு நினைக்கலாம். எனக்கும் நான் சென்னைக்கு போகணும் இப்போ அவசரமாக. ஏன் போகணுன்னா, கதிரொலி மாணிக்கம்மா அவனோட மகளுக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட். பால் தினம் பிரசவம் பண்ணுறாரு. நான் தான் ப்ளஸ்ஸிங் ப்ரேயரு. அவள் என்கிட்ட டைம் கெடுத்து தான் வச்சுருக்காங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா தான் எஸ்ராஸ் இருக்கணும். பெரிய விஷயம் இல்லை. 1 லட்சம் திருச்சபை, அவருடைய 1 லட்சம் திருச்சபையோட தரிசனம். 12,174 திருச்சபை கட்டியிருக்காரு. 100 ஸ்கூலு உருவாக்கியிருக்காரு. 5 செமரி உருவாக்கியிருக்காரு. அவர் பேரில் ஒரு சைக்கிளோடு கிடையாது. இன்றைக்கி எங்கள் அப்பா சாயில் கூட பார்க்க, ஐயா நீங்கள் தான் இப்படி சொன்னதுனால தான் வந்தேன். இங்கேருந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் சென்னைக்கு நான் போகணும். அந்த அதனால் நானும் போகணும்ல. எல்லாம் எழும்பலாமா? எழும்பி ஆண்டை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உன் கரை கூட இருக்கட்டும் ராஜா, உன் கரை கூட இருக்கட்டும் ஐயா. மிஷினரி நினைக்கிறேன் ஐயா, ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைக்கிற சாமி, நினைக்கிற ராஜா. என் வாழ்க்கை பிசிறி வாழ்க்கை மாற கிருபை தாங்க ஐயா.
நம்ம தம்பி ஜெயராமனுக்கு அவருக்கு ஒரு வாஞ்சியை கொடுத்தீங்க, ஒரு இறுதி எண்ணத்தை கொடுத்தீங்கப்பா. இப்படி ஊழியங்களை நிறைவேற்றணும் ஒரு ஆசையை கொடுத்தீங்கப்பா. ஒருவன் தேவனுடைய ஊழியக்காராக இருந்தால் நான் அவனை கனம் பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தைப்படி மகனை கனம் பண்ணுங்க ஐயா. கனம் பண்ணி காத்துக்கொள்ளுங்கப்பா, கனம் பண்ணி பாதுகாத்துக்கொண்ட ஆசை நிறைவேற்றுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட கிருபை தாங்க ஐயா. ஒரு மிஷனரி தாகத்தை தந்தீங்கப்பா. தாகம் எங்களுக்கு வேண்டும் சாமி, எங்களுக்கு வேண்டும் கேட்கலாமா? ஆண்டவர் கேட்கலாமா? இவற்றை பாதுகாத்து வழியெடுத்த கிருபைக்கு நன்றி ராஜா. கூட்டத்தை ஆசிர்வதித்து கொடுத்துருக்கீங்க. வந்திருக்க பிள்ளைகள் கஷ்டங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், கண்ணீர்கள் துடைக்கப்பட கிருபை தாங்க ஐயா. ஒவ்வொரு நாட்களும் அழுகிற கண்ணீரை அழுந்திருக்கீங்க சாமி. ஆகாரின் கண்ணீரை கண்டு விடுதலை கொடுத்த தெய்வம், விடுதலை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. இந்த ஊழியத்தை நிறைவேற்றும் மகன் ஜெயராம் சகோதரருக்காக, குடும்பத்திற்காக, ஒரு உடந்து செய்ய ஊழிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு இணைய நாமத்தில் ஜெயங்கிற்கு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.